தினசரி வானிலை அறிவியல் நண்பர்களுக்கு காலை வணக்கம். தற்போதைய நிலையில் வறண்ட வானிலை தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களில் தொடர்கிறது. இந்த வறண்ட வானிலை ஆவணி மாதத்தின் இறுதி வாரங்களில் ஏற்பட தொடங்கி தற்போது புரட்டாசி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்கிறது. இது பொதுவாக இந்த வறண்ட வானிலை எப்போதுமே ஆவணி மாத இறுதி அல்லது புரட்டாசி மாதம் முழுவதும் இயல்பான ஆண்டுகளில் நீடிக்கும் என்பது நமக்கு கண்கூடாக தெரிந்ததே. இந்த வகையில் செப்டம்பர் மாத இந்த வறண்ட வானிலை இயல்பான வானிலை நிகழ்வு. சூரியனுடைய தோற்ற நகர்வே இதற்கு அடிப்படை காரணம். புவியினுடைய நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த இயக்கம் சூரியன் நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு காண்பிக்கிறது. சூரியனுடைய வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்திற்கு நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதற்கு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாகனங்களில் பயணிக்கும் போது நாம் புற பகுதியை கவனிக்கும் போது சாலை ஓரங்களில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் நம்மை கடந்து செல்வதாக தெரியும். உண்மையில் அவைகள் இயங்குவதில்லை. அதை போன்றுதான் சூரியனுடைய நகர்வுகள் நமக்கு காட்சியளிக்கிறது. இது பொதுவாக இந்த நகர்வுகள் டிராபிக் ஆஃப் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கடகரேகைக்கும், அதாவது வட அரைக்கோளத்தில் செல்லக்கூடிய கடகரேகைக்கும் 23.5 டிகிரி கடகரேகைக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்று சொல்லப்படக்கூடிய மகர ரேகைக்கும், தென் அரைக்கோளத்தில் செல்லக்கூடிய 23.5 டிகிரி அச்சக்கோடான மகர ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த தோற்ற நகர்வு தான் சூரியனுடைய தோற்ற நகர்வு தான் பொதுவாக புவியில் பருவகால மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது பூமி சூரியனை நோக்கி முகம் காட்டக்கூடிய வீதம் வட அரைக்கோளத்தை ஒருபுறமும் தென் அரைக்கோளத்தை மறுபுறமும் காட்டி முன்னும் பின்னும் நகர்வின் இந்த மாற்றங்கள் தான் பருவ காலத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த வகையில் இயல்பான வானிலை நகர்வு தான் அது. இந்த காலத்தில் செப்டம்பர் மாதத்தில் இயல்பாக வறண்ட வானிலை தான் நீடிக்கும். பொதுவாக செப்டம்பர் இறுதி வாரங்கள் தான் அதிக வறண்ட வானிலையாக ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் தற்போது சற்று முன்னதாகவே ஏற்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், தென்மேற்கு பருவக்காற்று விரைவாக விலகி வருகிறது. வடகிழக்கு பருவக்காற்று முன்னதாக தொடங்க இருக்கிறது. முன்னதாகனா இந்த குருசியல் டேட் அக்டோபர் 20 நம்ம ஏற்கனவே முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்து விட்டோம். அக்டோபர் 22 தொடங்குவதற்கு வாய்ப்பும், அதுக்கடுத்த வங்கக்கடல் நிகழ்வுகளும் நாம் விலகி இருக்கின்றோம். அதன்படி வலுவான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உறுதியாக தெரிகிறது. இந்த வறண்ட வானிலை எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என பார்க்கும்போது செப்டம்பர் மாத இறுதி வரை இந்த வறண்ட வானிலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது கடந்த ஆண்டுகளை விட சற்று மாறுதல் ஏற்பட்டு நீடிக்கிறது. கடந்த ஆண்டுகளில் அக்டோபர் முதல் 2 வாரங்கள் வரை நீடித்திருக்கிறது. தற்போதைய வானிலை நகர்வுகளை நம் முன்னோட்ட விளக்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். நடுநிலை ஐஓடி இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஐஓடி இந்தியன் ஓசன் டைபோல் என்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் வானிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த இரட்டை நிலை புள்ளிகள். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுடைய கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி, அதாவது ஆஸ்திரேலிய நிலப்பரப்பை ஒட்டிய கிழக்கு பகுதி, ஆப்பிரிக்க நிலப்பகுதியை ஒட்டிய மேற்கு பகுதி. இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட இந்த கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றமடையக்கூடிய நிலை, அதுதான் ஐஓடி இண்டெக்ஸ். இது இரண்டிற்குமான வேறுபாடு கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த ஐஓடி இண்டெக்ஸ் எந்த அளவு என்று கணக்கிடப்படுகிறது.
தற்போது நமது முன்னோட்ட விளக்கத்தில் நாம் தெரிவித்திருக்கின்றோம், நெகட்டிவ் ஐஓடி நோக்கி நகர்கிறது இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டு பகுதி. அதாவது கிழக்கு பகுதி கடல் பகுதியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயரத் தொடங்கியிருக்கிறது, மேற்கு பகுதி குளிரத் தொடங்கியிருக்கிறது. குளிரத் தொடங்கினால் வளிமண்டல ஈரப்பதம் அந்த பகுதி சார்ந்து வீழ்ச்சியடையும். வெப்பமடைந்தால் வளிமண்டல ஈரப்பதம் அந்த பகுதி சார்ந்து வலுவடையும். வளிமண்டல ஈரப்பதம் அதிகரிக்கும் போது வளிமண்டலம் வெப்பமடைந்து சுழற்சிகள் உருவாக தயாராகும். காற்று லேசாகி மேலெழும். ஈரப்பதம் அதிகரிக்கிறது என்றால் நீராவி அதிகரிக்கிறது. நீராவி வெப்பமானது. அது தொடர்புடைய காற்று மண்டலத்தை வெப்பப்படுத்தி மேலெழச் செய்யும். அப்போது அந்த நகர்வுகள் அந்த வங்கக்கடல், கிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் வரை நீடிக்கும். அதே போல் அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியா ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் மேற்கு பகுதி வெப்பமடைய தொடங்கியிருக்கிறது. அது நெகட்டிவ் லானினோ நோக்கி நகர்கிறது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷிய பகுதிகள். இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தென்சீன கடலில் இந்த கடலினுடைய மேற்பரப்பு வெப்பமடைய காரணமாகும். கடல் மேற்பரப்பு தென்சீன கடலில் வெப்பமடைஞ்சு மேலெழுந்தால் அந்த வானிலை நகர்வுகள் வங்கக்கடலில் பிரதிபலிக்கும். தென்சீன கடலில் இருந்து நிகழ்வுகள் உருவாகி உள்ளே வந்து வங்கக்கடலில் பரிணாமிக்கும். வங்கக்கடலில் வலுப்பெறும். வங்கக்கடலில் இருந்து இந்திய நிலப்பகுதியில் நோக்கி, தென்னிந்திய நிலப்பகுதியில் நோக்கி பொதுவாக நகரும். இந்த மாதிரி நிகழ்வுகளை நாம் முன்னதாகவே எதிர்பார்க்கின்றோம். அதையே நாம் எதிர்பார்த்து இந்த அறிவிப்புகளில் வெளியிட்டிருக்கின்றோம் முன்னோட்ட விளக்கத்தில். இதுதான் தற்போதைய நகர்வாக இருக்கு. எனவே வறண்ட வானிலை என்பது ஓரிரு வாரங்களுக்கு மட்டுமே. அக்டோபர் முதல் வாரத்திலேயே நாம் இந்த வானிலை விலக, சீரான மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. செப்டம்பர் 21, 22, 23 இந்த தேதிகளில் சூரியனானது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக தனது நகர்வினை மேற்கொள்ள இருக்கிறது. அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் நகரை நோக்கி நகர இருக்கிறது. தற்போதைய நிலையில் இது 8 டிகிரி வடக்கு அச்சக்கோடு, அதிலிருந்து 4 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கதிர்கள் நேர்குத்தாக விடுகிறது. அந்த பரப்பிலேயே நாம் இருக்கின்றோம். எனவே வறண்ட வானிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். வெப்ப மிகுந்த வானிலையை நாம் முகம் காட்டத் தொடங்கியிருக்கின்றோம். இந்த நகர்வுகள் மாற்றமடையும். ஓரிரு வாரங்களே அதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் வானிலை நகர்வாக இருக்குது. எனவே வறண்ட வானிலை நிலையானது அல்ல. நன்றி.